வந்து சாட் ஜிபிடியோட ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். வாட் இஸ் சாட் ஜிபிடி? சாட் ஜிபிடினா என்ன? சாட் ஜிபிடி இஸ் ப்ரீ-ட்ரெயின் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்எல்பி, டீப் லேர்னிங், இந்த ப்ரோக்ராம் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ஒரு ஹியூமனுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி கொண்டு வரது அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் பேஸ்ட் கான்வர்சேஷன். ஹியூமன்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராம்ப்ட் ஏதாவது ஒரு ஹியூமன் கொடுத்தாங்கன்னா அது கரெக்டான கான்வர்சேஷன் வந்து டெக்ஸ்ட்டில் கொடுக்கும். அதை வந்து எப்படி ட்ரெயின் பண்ணாங்கன்னா, இப்போ 2021க்கு முன்னாடி உள்ள இருக்க எல்லா டேட்டா ஓவர் 300 பில்லியன் வேர்ட்ஸ் வந்து இந்த சாட் ஜிபிடியோட ப்ரீ-ட்ரெயின் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சாட் ஜிபிடியோட ஃபவுண்டர் சாமுவேல் ஆல்ட்மேன். இவர் வந்து ஓப்பன்ஏஐ ஃபவுண்டர். ஓப்பன்ஏஐ வந்து ஒரு ஏஐ ரிசர்ச் லேபரேட்டரி. அது வந்து எப்படி சொல்லணும்னா ஒரு நான் ப்ராஃபிட் கம்பெனி. நான் ப்ராஃபிட் கம்பெனினா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் பீப்புள்ஸ்க்காக கொடுக்குற ஒரு ஏஐ. அது வந்து இந்த ஓப்பன் ஏஐ வந்து ஒன் ஆஃப் த 5th மோஸ்ட் பவர்ஃபுல் சூப்பர் கம்ப்யூட்டர் இன் த வேர்ல்ட். கோ-ஃபவுண்டர்ஸ் ஆஃப் சாட் ஜிபிடி இவங்கெல்லாம் கோ-ஃபவுண்டர்ஸ் இலியாஸ் சுட்ஸ்கவர், டெரெக் ப்ரோக்மேன், ஆண்ட்ரே கர்பதி அண்ட் எலான் மஸ்க். ஆக்சுவலி எலான் மஸ்க்கும் சாம் ஆல்ட்மேனும் சேர்ந்து தான் சாட் ஜிபிடி ஃபவுண்ட் பண்ணாங்க. லேட்டர் வந்து எலான் மஸ்க் வந்து சாட் ஜிபிடி போயிட்டு அவர் வேறு ஒரு டெஸ்லாவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணி டெஸ்லாவில் போயிட்டார். லான்ச் அண்ட் க்ரோத். சாட் ஜிபிடி வந்து ஃபஸ்ட்டு லான்ச் ஆனது November 30, 2022. சர்வீஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக பப்ளிக் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. லேட்டர் வந்து அது வந்து மானிட்டைஸ் பண்ணிக்கலாம், சர்வீஸ் வந்து மானிட்டைஸ் பண்ணிக்கலாம் பீப்புளுக்கான்னு சொல்லி கொடுத்தாங்க. பை December 4 வித்தின் 5 days இது வந்து 1 million யூசர்ஸ் வந்து கெயின் பண்ணிடுச்சு. இன் January 2023 இட் ரீச் வந்து 100 million யூசர்ஸ். அப்புறம் இதான் ஃபஸ்ட்டு அண்ட் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கன்சியூமர் அப்ளிகேஷன் டில் டேட். ப்ரீமியம் அண்ட் மொபைல் வெர்ஷன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பீப்புள்ஸ்க்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. க்ரோத்தை பார்த்துட்டு 5 days மில்லியன் யூசர்ஸ் பார்த்துட்டு ப்ரீமியம் வெர்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. ப்ரீமியம் வெர்ஷன் வந்து February 2023 சாட் ஜிபிடி ப்ளஸ்ன்னு சொல்லி ஒரு ப்ரீமியம் வெர்ஷன். அதுக்கு வந்து மந்த்லி $20 பே பண்ணுற மாதிரி ஒரு ப்ரீமியம் வெர்ஷன் கொண்டு வந்தாங்க. சாட் ஜிபிடி 4 வந்து எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னா March 14, 2023. இன் September 2023 ஓப்பன் ஏஐ வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. சாட் ஜிபிடி வந்து now can see, hear and speak. அது வந்து இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து சாட் ஜிபிடி 4 அதாவது சாட் ஜிபிடி ப்ளஸ்லாம் மட்டும் பெய்டு வெர்ஷனில் மட்டும் கிடைக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. சாட் ஜிபிடி ப்ளஸ் யூசர்ஸ் கேன் அப்லோட் இமேஜஸ் while மொபைல் யூசர்ஸ் கேன் டேக் த டாக் டு த சாட் பாட். ப்ளஸ் யூசர்ஸ் வந்து நம்ம சொன்ன மாதிரி சீக், ஹியர் அண்ட் ஸ்பீக் இந்த மாதிரி அட்வான்ஸ் வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சாட் ஜிபிடி 3 யூசர்ஸ் வந்து ஒன்லி சாட் பாட் வந்து பேச மட்டும்தான் முடியும். மொபைல் வெர்ஷன் May 2023 வந்து iOSல சாட் ஜிபிடி மொபைல் வெர்ஷன் லான்ச் பண்ணாங்க. June 2023 வந்து ஆண்ட்ராய்டு ஆப்பில் வந்து ஓப்பன் ஏஐ சாட் ஜிபிடி லான்ச் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்து பெங்களாதேஷ், பிரேசில், இந்தியா, US அப்போ இந்த மாதிரி ஏரியா லான்ச் பண்ணாங்க. லேட்டராக வந்து இட் பிகம் வேர்ல்டு வைட். சிமிலர் பிளாட்ஃபார்ம் சாட் ஜிபிடி மாதிரியே சிமிலர் பிளாட்ஃபார்ம்ஸ் ஏற்கனவே இருக்குது. கிளிக் ஏஐ, ரைட் சோனி, காப்பி ஏஐ, ஸ்பின் பாட் இவங்கெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் சாட் ஜிபிடி மாதிரி ஒரு அக்யூரேட்டான டேட்டா இது மாதிரி கேட்டோன்னா கொடுப்பாங்க. ஆனால் சாட் ஜிபிடி அக்யூரேட் டேட்டா கிடைக்காது. ஆக்சுவலாக அந்த சாட் ஜிபிடி வரதுக்கு முன்னாடி மோஸ்ட்லி யூசர்ஸ் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் என்னென்னா அல்டிமேட்லி லைக் ஒரு பொது தளத்தில் லைக் ஒரு சர்ச் பண்ணும்போது ஏற்கனவே ப்ரீ டிடெர்மைன்ட் டேட்டா தான் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் லிமிட்டட் ஆக்சஸ் தான் இருக்கும். ஸோ ஒரு தேவையான இதெல்லாம் கிடைக்காது. அண்ட் அல்டிமேட்லி ஒரு கண்டினியூஸாக இருக்கும், ஒரு இன்கன்சிஸ்டன்ட் வே ஆச்சுது. ஆக்சுவலாக அது ஒரு ப்ரைம் யூசர்ஸ் அல்டிமேட்லி டைரக்ட் கன்சியூமர்ஸ் அல்டிமேட்லி நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஜென்ரல் யூசர்ஸ். அண்ட் செகண்டரி பார்த்திங்கன்னா அந்த பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் யூசர்ஸ் இன்டைரக்ட், அதாவது ஒரு டெவலப்பரோ ஒரு டிசைனரோ அல்டிமேட் நம்ம யூஸ் பண்ணும்போது லைக் இப்போது நம்ம டைரெக்டாக லைக் நமக்கு யூசர்ஸ் இருப்பாங்க. ஸோ அங்கேருந்து நம்ம கன்சியூம் பண்ணி நம்ம யூசர் பண்ணால் அல்டிமேட்லி இன்டைரக்ட் யூசர்ஸாக இருக்காங்க. ஸோ செகண்டரி பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷன் அண்ட் ஒய். ஸோ எதனால் இது ரொம்ப முக்கியத்துவமாக லைக் கருதப்படுதுன்னா லைக் ஒரு லைக் டில் டேட் அல்டிமேட்லி ஒரு டெக்னாலஜி வேர்ல்டில் ஒரு தொடர்ந்து ஒரு இருக்கிறதுனால ஒரு ஹியூமன் இன்ட்ராக்ஷன் இருக்கிறது வந்து ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஒரு காலம் போகிற போக்கில் இன்றைக்கி எவ்வளோ தான் டெக்னாலஜி இருந்தாலும் ஸோ ஒரு ஹியூமன் இன்ட்ராக்ஷன் ரொம்பவே லைக் சைக்கலாஜிக்கலி ரொம்பவே ப்ரிஃபர்டாக இருந்தனால ஸோ அது சாட் ஜிபிடியோட அந்த ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்பவே இதாக இருந்தது. அண்ட் அல்டிமேட்லி ஒரு கண்டென்ட் க்ரியேஷன் மூலயமா இருக்கட்டும், லேர்னிங், அக்சசிபிலிட்டி அதுவுமே ஒரு ப்ளஸ் பிக் ஆட் ஆன். அண்ட் ஒரு பொதுவாக ஒரு லைக் ஒரு கம்பெனிலே ஒரு எனி ஆர்கனைசேஷன்லேயே ஒரு ஸ்ட்ரீம் லைன் ஒரு ஆர்கனைஸ்டு ஒரு ஸ்ட்ரீம் லைனாக ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறது ப்ரொடக்டிவிட்டிக்கு பயங்கரமே ஒரு இதாக இருந்துச்சு. அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் அஸ் வெல் அஸ் சிமிலர்லி ஒரு ப்ராப்பரான ஒரு எது தேவையோ அது ப்ராப்பராக கம்யூனிகேஷன் அண்ட் ஃபாலோயிங் சொல்யூஷனும் குயிக்காக கொடுக்குறதா இருந்துச்சு. எல்லாமே மூலயமா டேட்டா ப்ரிப்பேர் பண்ணி மிஷின் லேர்னிங் பண்ணி அண்ட் மோரோவர் 2021 ஜான் அதுக்கு முன்னாடி தான் டேட்டாஸ் இருக்குது. ஸோ ஃபர்தராக எல்லாமே டேட்டா ஆட் பண்ணி லேர்ன் பண்ணி ஸோ இன்னுமே அது இன்டேக் பண்ணி ஜென்ரேட் பண்ணி கம்பைன் பண்ணி இன்னுமே அது அக்யூரேட் ரெஸ்பான்ஸ் கொடுக்க தான் ஃபியூச்சரில் இன்னும் வந்து அல்டிமேட்லி ப்ரைமரி கோலுமே ஃபர்தர் ஆன் இன்னுமே அதோட என்ஹான்ஸ்மெண்ட் வெர்ஷன் லைக் ஒரு இன்ட்ராக்ஷன் இன்னுமே எப்படி ஒரு அக்யூரேட்டபுளாக இருக்கணும்
அண்ட் ஆட்டோமேட்டடோட இன்னும் எஃபிஷியன்ட் அண்ட் பவர்ஃபுல்லாக இருக்கணும். அட் த சேம் டைம் ஒரு குயிக் ஆன்சர், ஒரு லைக் சப்போர்ட் லேர்னிங், ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு அகாடமிக் வெர்ஷன் இன்னுமே ஹையர் வெர்ஷனாக இருக்கணும்னு தான் உங்களுடைய அடுத்தது. அண்ட் வேரியஸ் ஏரியாஸ் அக்ராஸ் ஆல் தி ஏரியாஸுமே அவங்களுடைய ChatGPT இன்னும் என்ஹான்ஸ்டாக இருக்கணும். EX பிரமிட் வந்து 6 வே: ஃபங்க்ஷனல், ரிலையபிள், யூசபிள், கன்வீனியன்ட், ப்ரெசபிள் அண்ட் மீனிங்ஃபுல். ஃபஸ்ட் வந்து ஃபங்க்ஷனல் வந்து என்னென்னா, நம்ம ChatGPT வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே டெக்ஸ்ட் ஜெனரேஷன் தான், அது அதோட ப்ரீ ட்ரைன்டு டெக்ஸ்ட் ஜெனரேஷன் தான் ஃபங்க்ஷனல். ரிலையபிள் வந்து அக்யூரசி அண்ட் சப்போர்ட் மல்டிபிள் லாங்குவேஜஸ். அக்யூரசி அப்படின்னா நம்ம என்ன கேட்குறோமோ அக்யூரேட் டேட்டா கொடுக்கும். இப்போ ஹவு டு ப்ளே கிரிக்கெட் அப்படின்னு நம்ம ஃபோன் கொடுத்தோம்னா ஒரு 7 ஸ்டெப்ஸ் 8 ஸ்டெப்ஸில் அக்யூரேட்டாக அது கொடுக்கும். யூசபிள் வந்து ஈஸி டு இன்டராக்ட், ஈஸியாக சும்மா டேப் இருக்கும், அதை சர்ச் பண்ணால் ஈஸியாக போய் இன்ட்ராக்ட் பண்ணலாம். கன்வீனியன்ட், ஈஸி டு ஆக்சஸ் அண்ட் சேட் வித் எனி இன்டர்பிரேஷன். ஆக்சஸ் வந்து ஈஸியாக இருக்கும். சேட் வந்து நம்ம நெட் இருந்தால் போதும், சேட் வந்து நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ப்ரெசன்ட் வந்து ஃபன் அண்ட் இன்ட்ரெஸ்ட், நம்ம ஜாலியாக ஃபன்னான கேள்வி கேட்கலாம், ஹூ இஸ் த பர்சன், இந்த மாதிரி ஃபன்னான கேள்வி கேட்கலாம். மீனிங்ஃபுல் வந்து ஹெல்ப்ஃபுல் இன்ஃபர்மேஷன், நம்ம என்ன கேட்டாலும் ஹெல்ப்ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன். ஆக்சுவலாக டிபிக்கல் யூசர்ஸோட ChatGPT முன்னாடி ஜெர்னி இருந்தது. லைக் ஃபஸ்ட் ஒரு இனிஷியலாக ஒரு பிளான், லைக் ஒரு விஷயத்தை தேடணுன்னா பிளான் பண்ணுவாங்க, அண்ட் என்னெல்லாம் தேவை, அது என்னெல்லாம் தேடணும்னு தேடுவாங்க. அண்ட் அல்டிமேட்லி அதுக்கப்புறம் ஃபர்தர் ஆன் அதோட ஆக்சஸிங், ஸோ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுவாங்க. அல்டிமேட்லி என்ன தேவை, என்ன URL அது அக்செப்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஃபர்தர் ஆன் அதோட என்ன டாபிக் அல்டிமேட்லி, ஸோ அது எல்லாம் என்ன வார்த்தைகள், ஐ மீன் வாட் ரிக்வயர்ட் அதெல்லாம் என்டர் பண்ணி, அண்ட் அல்டிமேட்லி அதுக்கப்புறம் இப்போ ஃபர்தரான வர ரிசல்ட்ஸை ஸ்க்ரால் பண்ணுவாங்க, எது ரெலவெண்ட் அவங்களுக்கு தேவையான இது. அண்ட் அல்டிமேட்லி அதுக்கப்புறம் எது தேவையோ அதுக்கப்புறம் கிளிக் பண்ணுவாங்க. அண்ட் ஸ்க்ரோல் அண்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு ரெஸ்பெக்டிவ் பேஜுக்கு அப்புறம் போனதுக்கப்புறமே ஃபர்தரான அவங்க ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் என்ன தேவையோ தருவாங்க. அண்ட் அல்டிமேட்லி மோஸ்ட் ப்ராபப்ளி அது இன்னுமே அதிக இன்ஃபர்மேஷன் தேடும்போது மறுபடியும் அந்த ரிசல்ட்ஸ் பேஜில் வந்துக்கிட்டு அல்டிமேட்லி இன்னும் ரெலவெண்ட்டான கண்டென்ட் தேடிது. அதுக்கப்புறம் அந்த கண்டென்ட் வந்து சேவ் பண்ணுறதுக்கு அல்டிமேட்லி புக் மார்க், அந்த பேஜை புக் மார்க் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா அது ஒரு நோட்ஸ் மூலியமாக எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா யாருக்காவது இன்னொரு URL சென்ட் பண்ணி வந்து சேவ் பண்ணுறதா இருக்கும். ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக மோஸ்ட்லி அந்த சர்ஃபிங் அண்ட் லைக் அந்த ஒரு தேவையான ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வந்து பயங்கரமாக லைக் இட் வாஸ் லைக் ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது யூசர்ஸ்க்கு. ஸோ அல்டிமேட்லி அவங்களுடைய இது ஓவராலாகவே இன்னுமே அந்த ஒரு லைக் ஸ்ட்ரீம்லைன் இன்னுமே ஸ்ட்ராங்காக பண்ணி அந்த ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கட்டும், பாட்டம் லைன் ப்ரொடக்டிவிட்டி இன்னுமே அது ஆப்ரேஷன் வைஸாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு சப்ரோ இதாக இருக்கட்டும், லைக் அது ஒரு ஸ்ட்ராங் பேஸ், ஒரு கட்டிங் எட்ஜ் கைண்ட் ஆஃப் ஒரு மற்ற காம்படிட்டர்ஸை விட இன்றைக்குமே இன்னுமே இன்றைக்கும் இருக்கிற அந்த ஹையர் லெவலில் இன்னும் மெயின்டைன் பண்ணுறதுக்காக பல விஷயங்கள் அவங்க இன்னும் ஃபர்தர் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. என்னதான் அது ஒரு அட்வான்ஸ் அண்ட் ஒரு டிப்பிக்கலி ஒரு மோஸ்ட் வெல்கமாக இருந்தனோ அதுக்குன்னு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது எத்திக்கலி. ஸோ லைக் ஒரு காப்பிரைட் கண்டென்ட் இதாக இருக்கிறாங்க. ஸோ அண்ட் மோரோவர் ஒரு எத்திக்கல் பயாஸ்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ நிறைய கன்சர்ன்ஸ் இருக்குது. பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் மோரோவர் டேட்டாஸ் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்ட போகாமல் இருக்குன்னு. ஸோ மோரோவர் அந்த டிஸ்கிரிமினேஷனோ ஸ்டீரியோடைப்ஸோ எல்லாமே கண்ட்ரோல். ஸோ டிபிக்கலி அது ஒரு இப்போ ஆக்சுவலி ChatGPT 3.5 ப்ளஸ் வெர்ஷன் 4 இருக்குது. ஸோ இன்னுமே அவங்க வந்து லைக் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி ஸோ ஃபர்தர் ஆன் ஆக இது பண்ணி